இந்த 74 வயதிலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடுத்தடுத்த படங்களில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. அப்படி அவரோட நடிப்பில் கடைசியாக வெளியாக இருந்த திரைப்படம் வேட்டையன். இந்த வேட்டையன் திரைப்படம் லைக்கா புரொடக்ஷன்ஸுக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுத்திருக்கு. என்னதான் லைக்கா புரொடக்ஷன்ஸ் இந்தியன் 2, விடாமுயற்சி போன்ற தரமான படங்களை எடுத்தாலும் அந்த அனைத்து படங்களுமே பயங்கர நஷ்டம் கொடுத்துருக்கான். இனிமே அவங்க தமிழ் சினிமாவில் ப்ரொடக்ஷன்ஸே பண்ண முடியாது அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அவங்களுடைய பல கோடி நஷ்டத்துக்கு ஈடு செய்ய என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கு தெரியல. வேட்டையன் படம் மட்டும்தான் கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேலே லாபம் கொடுத்துருக்கு. அதை தொடர்ந்து எந்த படமே அவங்களுக்கு லாபம் கொடுக்கல. அப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு மீண்டும் ஒரு படம் பண்ணலாமா இப்போ யோசிச்சு கொண்டு தான் இருக்காங்க. அது கூடிய விரைவில் சொல்லுவாங்க. இல்லை மூட்டை முடிச்சு கட்டிட்டு அவங்களோட சொந்த ஊருக்கே அவங்க கிளம்பிடுவாங்க. இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து கொண்டிருக்கும் திரைப்படம் கூலி. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் இயக்குறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத்தா மியூசிக் பண்ணுறாரு. மேலும் இந்த கூலி படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து ஷாபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிகாசன், சத்யராஜ் மற்றும் அமீர்கான் போன்றோர் முக்கியமான வேடத்தில் நடிக்கிறாங்க. என்னதான் இந்த படத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ஃபேனாக இல்லாமல் இருந்து எடுத்தாலும் சூப்பர் ஸ்டாரை எந்தெந்த ஆங்கிளில் காமிச்சா நல்லா இருக்குமோ அந்தந்த விதமான டெக்னிக்ஸை வச்சு ஏஐ இல்லாமல் எடுக்கிறாரு நம்ம லோகேஷ் கனகராஜ். ரஜினியுமே ஏஐ இல்லாமல் தான் இந்த படத்தில் நான் நடிக்க போகிறேன், எந்த டூப்ஸுமே எனக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த படத்தில் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. சமீபத்தில் தான் இந்த படத்துடைய இறுதிக்கட்ட ஷூட்டிங்கை சென்னையில் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ அங்கே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட இறுதிக்கட்ட போர்ஷன்ஸை முடிச்சு கொண்டு அடுத்தது ஜெயிலர் 2 படத்துக்கு நகர போகிறாராம். மார்ச் மாதத்தோட இறுதியில் இந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிடும் என சொல்லப்படுது. அதை தொடர்ந்து ஏப்ரல் மாதத்திலிருந்து ஜெயிலர் 2ஓட ஷூட்டிங்க்கு நகர போகிறாரு. மேலும் இந்த படம் ஆகஸ்ட் 10ஆம் தேதி ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆன அன்றைக்கே ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லப்படுது. அந்த சென்டிமெண்ட்டை நம்ம ரஜினிகாந்த் மட்டும் இல்லாமல் சன் பிக்சர்ஸும் கடைபிடிக்கிறாங்களாம். மேலும் இந்த படம் தங்க கடத்தில் மையமாக வச்சு எடுக்கப்பட்டு வருது. கூடவே இந்த படத்தில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துடைய 2வது சிங்கிள் பாடல் குறித்து ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. முதல் சிங்கிள் பாடல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பிறந்த நாள் அன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பாடல் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாடல் கேட்கவும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இப்போ இந்த படத்துடைய 2வது சிங்கிள் சாங்கில் ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். இந்த சாங்கில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்டத்தட்ட 2000-3000 கலைஞர்களோடு சேர்ந்து டான்ஸ் ஆடி இருக்காராம். எப்படி கடைசியாக எடுத்து அவரோட லியோ படத்தில் லோகேஷ் கனகராஜ் விஜயை 1000 நடன கலைஞர்களோடு வச்சு ஆட வச்சுருந்தாரோ அதே போல தான் இந்த படத்துலையும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு கிட்டத்தட்ட 2000 நடன கலைஞர்களோடு சேர்த்து ஆட வச்சிருக்காராம். கூடிய விரைவிலே அதற்கான அஃபிஷியல் அப்டேட் வெளிவரும். பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் கூலி படத்துக்காக எந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.